வணக்கம். இன்றைக்கு நான் பேசப்போகிற தலைப்பு என்னவெனில், வாழ்க்கை போராட்டமாக இருக்க வேண்டுமா? பாராட்டமாக இருக்க வேண்டுமா? என்பதை பற்றி. இந்த தலைப்பு ஏன் எடுத்துக்கொண்டேன் என்றால், சமீபத்தில என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லைங்க வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே சோகமாக போட்டிருந்தாரு. அந்த ஒரு தலைப்பை பார்த்த உடனே என் மனசில் பட்டதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த வாழ்க்கை போராட்டமா பாராட்டமா அப்படின்னு ஒரு கேள்வி. சரிங்களா? வாழ்க்கையில் நம்ம நிறைய சந்திச்சிட்ருக்கோம். அதை ஒவ்வொன்றும் ஒரு போராடி நம்ம ஜெயிச்சிட்ருக்கோம். அந்த ஜெயிச்சு கடைசியில் அது மண்ணில் போய் இடம் பிடிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். அவரோட ஸ்டேட்டஸ் என்ன போட்டிருந்தாருன்னா, பூமிக்கு அடியில் இடம் பிடிக்க பூமிக்கு மேல் நடக்கும் போராட்டம் தான் வாழ்க்கை அப்படின்ட்டு. அது ஒரு விதத்தில் பாதியாக கரெக்டாக இருந்தாலும், அதை எப்படி அந்த போராட்டத்தை நம்ம பாராட்டமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இதில் என்னென்னா, பூமிக்கு அடியில் இடம் பிடிக்க நம்ம நினைக்கக்கூடாது. அதுதான் முக்கியமானதுங்க. பூமிக்கு மேலே இடம் பிடிக்கணும். அப்போ தான் அந்த போராட்டங்கிறது பாராட்டமாக மாறும். நம் வாழ்க்கை எப்பொழுதுமே பாராட்டமாக இருக்கும். அந்த பாராட்டம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல வரேன். போராட்டத்திலேருந்து வெளியேறதுக்கு வாழ்க்கை நம்மை பாராட்ட பூமிக்கு மேலே நம்ம இடம் பிடிக்கணும். அதுக்கு எப்பொழுதும் இறைவனை நம் நினைக்க வேண்டும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் இறைவனை நம்ம சேர்த்திக்கணும். அவரை நினச்சிட்டே இருக்கணும். அது துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது அவர் இறைவன் கொடுத்தது. இந்த இடத்துல அவர் இறைவனிடம் சேர்வதைத்தான் நாம் நினைக்க வேண்டும். ஸோ உலகம் முழுவதும் அந்த பாட்டும் கூட கேட்டிருப்பீங்க. உலகம் முழுவதும் அவனது வீடு, கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. அந்த மாதிரி உலகம் முழுவதுமே இறைவனுடைய வீடு. அந்த வீட்டில் நம்ம ஒரு பூமிங்கிற வீட்டில் இருக்கோம். அந்த பூமிக்குள்ளே நம்ம ஒவ்வொருத்தரும் வீட்டில் குடியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே ஒரு போராட்டத்தை சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம். தட் ஷுட் நாட் பி. ஸோ அந்த வாழ்க்கை போராட்டத்தை நம்ம எப்படி பாராட்டமாக மாற்றணும்? அப்படிங்கிறது இந்த உலகம். தமிழ் அர்த்தம் பார்த்திங்கன்னா உலகம். ஸோ அந்த உலகத்தின் ஆட்டமாக மாற்ற வேண்டும். உலகத்தை யார் ஆட்டுவித்துட்ருக்காங்க? இறைவன் ஆட்டுவித்துட்ருக்கார். அவருடைய ஆட்டம் நம்மளுக்குள்ளே நடக்க வேண்டும். அப்போ நம்ம என்னென்னா, இந்த வாழ்க்கை போராட்டங்கிறது எப்பொழுதுமே பாராட்டமாக மாறிவிடும். நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம படிப்புலேயும் சரி, பர்சனல்லையும் சரி, நான் நிறைய படித்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நிறைய கனவுகள் காணுவாங்க. இந்த மாதிரி இல்லை திருமணம், நிறைய விஷயங்கள் பர்சனல் லைஃப்லையும் சரி, பல நிறைவேறாத ஆசைகளை மனசில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் புதிய புதிய ஆசைகளையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருமே. அந்த புதிய புதிய ஆசைகளை வளர்ப்பதாலும் வாழ்க்கை போராட்டமாக தான் மாறுகிறது. ஸோ அந்த ஆசைகளை துறப்பது தான் ஃபஸ்ட்டு திங் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ we have to be a balanced one, and whatever you will be given, please accept it. ஸோ அந்த உங்களுக்காக கொடுக்கப்பட்டதை அக்செப்ட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு டூ இட் ஆஸ் யூஷுவல். ஸோ எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அப்படி நடக்கல, இப்படி நடக்கல. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மர்மரிங். ஸோ அந்த ஆசைகளை நம்ம துறந்துட்டு வாழ்க்கையை துறந்தாலே வாழ்க்கை போராட்டம் மாறிடும். ஸோ அந்த வாழ்க்கை போராட்டத்தை மாற்றி நம்ம பாராட்டமாக மாறிவிடும். ஸோ பாராட்டம் அப்படிங்கிறத பிரித்து பார்த்தீங்கன்னா, பார் கூட்டல் ஆட்டம் அப்படின்னு வரும். ஸோ பார் ஆட்டம், இந்த உலகத்தின் ஆட்டமாக நாம் மாறிவிட்டால் பின்பு பாராட்டம் தான். உலகத்தின் ஆட்டமாக நாம் மாறிவிட்டால்னா என்ன அர்த்தம்னா, யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு இஷ்டப்படி நம்ம போகிறது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருந்தாலும், உலகத்தின் ஆட்டம், உலகத்தை ஆட்டுவிப்பவனின் ஆட்டம், இறைவனின் ஆட்டம் நமக்குள்ளே நடக்கணும். அந்த ஆட்டம் நமக்குள்ளே நடக்கும் பொழுது என்றைக்குமே பாராட்டமாக தான் இருக்கும். அதனால் தான் அந்த போராட்டம் மாறி பாராட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொன்னேன். ஸோ பாராட்டம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கும் இறைவனை நாம் பார்க்கும் பொழுது, இறைவன் எப்பொழுதுமே நம்மளை பார்த்துட்டே தான் இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொரு ஜீவராசிகளையுமே அவர் கண்காணிச்சு தான் இருக்கார். அதனால தான் ஒவ்வொரு
ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து அவரை வந்து சில சமயங்களில் மறந்துடுறோம். ஸோ அந்த இறைவனை நம்ம எந்நேரமும் நினைச்சிட்டு இருக்கணும். அந்த நம்மளையவே எந்நேரம் தன் குழந்தையாக பார்த்து கொண்டிருக்கும் இறைவனை நாம் பார்க்கும் பொழுது நம் பார்வை அவர் மீது விழும் பொழுது, அவர் பார்வை எப்பொழுதும் நம்ம மேல விழுந்துட்டு தான் இருக்கு. ஸோ நம் பார்வை அவர் மீது விழும் பொழுது நம் பார்வையில் அவர் ஆட்டத்தை நாம் காணலாம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ என்னன்னா அந்த வாழ்க்கை போராட்டம்ங்கிறது வந்து போராட்டமாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை வந்து போர் அடிக்கும். நம்மளுக்கு வாழ்க்கை எப்பவுமே போர் அடிக்கிற மாதிரியே போயிட்டு இருக்கும். ஸோ பாராட்டமாக இருந்துச்சுனால் நமக்கும் பார்வை கிடைக்கும், நம் பார்வையில் ஒளி இருக்கும். எப்பொழுதும் நம்மால் பிறருக்கும் ஒளி கிடைக்கும். நம்மால் பிறருக்கும் நம் வாழ்க்கையை வந்து அவர்கள் நம் வாழ்க்கையை போராட்டத்திலிருந்து பாராட்டமாக மாற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்க்கையும் நாம் பாராட்டமாக மாற்ற முடியும் என்பதுதான் உண்மை. ஸோ நம் பார்வையில் உள்ள ஆட்டத்தை வெளியுலகின் மீதிலிருந்து திருப்பி நம்முள் உள்ள உலகிற்கு திருப்புவதில்தான் உள்ளது. ஸோ போராடணும், ஒவ்வொருத்தரும் போராடணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அந்த தியானத்துலேயும் கூட அவங்க வந்து சொல்லி கொடுக்கறது அதுதான், உள்நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது வந்து ரொம்ப டீப்பாக ஆன்மீகத்தில் வந்து போகிறாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்கிறேன். அதாவது உள்நோக்கிய பயணம் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் நாட் தட் யூ ஷுட் நாட் see outside, you have to focus inside அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோக்கஸ் இன்சைட் அப்படின்னா உங்களுக்கு உள்ள உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் என்னென்ன இருக்குது உங்கள் உடம்புல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். உங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் பி கேச்சிங் தட் பாயிண்ட். ஸோ வேர் த காட் இஸ் டான்ஸிங் இன் யூ. ஸோ அப்போது அந்த இறைவன் வந்து நம்மக்கிட்ட வந்து விளையாண்டுட்டே இருப்பார். ஸோ அதை வந்து நம்ம உணர முடியும், அந்த விளையாட்டை நம்ம உணர முடியும். ஸோ அதுக்கு வந்து பல வருடங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டார்டிங்காக வந்து நீங்கள் இந்த ஆடியோ கேட்டதுலேருந்தே நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை உங்கள் உள் உலகுக்கு திருப்புங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ உள்ளுலகத்துக்கு திருப்ப ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஸோ எவ்ரிதிங் வில் பி ஹேப்பனிங் அண்ட் எவ்ரிதிங் வில் பி சேஞ்சிங் டுவர்ட்ஸ் பாராட்டம். ஸோ அந்த பாராட்டத்தை நோக்கி எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ ஒவ்வொருத்தரும் போராடுவோம், பாராட்டத்தை காண்போம். நன்றி, வணக்கம்.